சிவானா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். உங்களுக்கு ஒரு பயங்கரமான என்ட்ரி கடைசியில் வச்சிருக்கோம். பட் இப்போ நாங்கள் கூப்பிட்டதுக்கான காரணம் இந்த டிஸ்கஷன் அப்போ நீங்கள் பல சிச்சுவேஷன் சொல்லி அப்படி அவர் பாடல் கம்போஸ் பண்ணாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை திருப்பியும் இந்த மேலில் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்டு தேங்க்யூ. சண்டே அதுவுமா எங்களுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இத்தனை நாளாக வெயிட் பண்ண படம் வந்து இது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் தேங்க் கோஸ் டு ஐஸ்வரி கணேஷ் சார். ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு ஹிம். ஏன்னா எங்கள் எல்லாருமே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஹோசிமீன் ஃபார் கமிங் அப் வித் ஸ்கிரிப்ட் லைக் திஸ். பிரியா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யோசினரி தஷீரு, ஜஸ்ட் கெட் அப் அண்ட் சே ஹாய் டு எவ்ரிபடி. அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்காருன்னு? யாருக்குன்னா அவர் கூட சண்டை போடணும்னு ஆசை இருக்கா? ஆசை இருந்தால் வாங்க. ஓகே. அண்ட் குறிஞ்சி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் வண்டர்ஃபுல் சப்போர்ட். ஓகே, இப்போ வந்து இவர் 2 பாட்டு பாட போகிறாரு. இந்த ஃபஸ்ட்டு சாங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட டைட்டில் சாங். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பெப்பி நம்பராக இருக்கும். அதை தொடர்ந்து இன்னொரு விநாயகர் சாங். அந்த வெரி குட். ஓகே, இனிமேல் அந்த விநாயகர் சாங் வந்து இப்போ நீங்கள் கத்துற மாதிரி எல்லா கோயிலையும் ஒழிக்கும். விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயும் ஒழிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். So, this is not my intro, but I came only for Nivas. Thank you so much. Please give a big hand to Nivas. Let's start the music. Thank you. வணக்கம் சென்னை. இப்படி ஒரு ஹை எனர்ஜி கான்சர்ட்க்கு அப்புறம் எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? Can we give it up for my friend Nivas, please? அவ்வளவுதானா? I'm so excited. இன்னைக்கு எங்க டீம் சுமோ இங்க உங்களை எல்லாரையும் மீட் பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you for such a lovely evening. And எங்க படம் சுமோ நீங்க பார்த்துருக்கீங்க. We have obviously அகில உலக சூப்பர் ஸ்டார், my favorite producer ஐஸ்வரி சார், and we have ஹோசமின் சார் எங்க டைரக்டர். And the most amazing சுமோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா அவர் பார்க்கும்போது. ஸோ I'm sure மூவி பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நிவாஸ் இஸ் மியூசிக் ஆல்ரெடி 2 சாங்ஸ் கேட்டிருக்கீங்க. He's extremely talented, so I'm so happy to be here. Thank you. I think I should definitely ask you, இது உங்களுடைய செகண்ட் அசோசியேஷன் வித் வேல்ஸ். அண்ட் எவ்ரி டைம் யூ டூ அ ஃபிலிம் வித் வேல்ஸ், அது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி கேட்டிருக்கோம். இந்த முறை அந்த ஸ்பெஷல்னஸில் இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் சொன்னீங்க. ஸோ சுமோ மீண்டும் வேல்ஸோட எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இந்த ஃபில்மே வந்து இட்ஸ் லைக் அ ரீயூனியன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். சிவாவோட 3வது படம், ஐஸ்வரி சாரோட 2வது படம், அண்ட் நிவாஸோட 2வது படம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஃப்ரெண்ட்ஸ் கமிங் டுகெதர் அண்ட் ஒர்க்கிங் டுகெதர். பியூட்டிஃபுல். சார் சொல்லி நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். இந்த படத்தில் வந்து பிரியா ஆனந்த் அவர்கள் தான் ஹீரோயினாக வரணும் அப்படின்னு சொல்லி சிவா சார் சொன்னதாக வந்து ஐஸ்வரி சார் ஒரு இன்டர்வியூவில் சொன்னதை நாங்கள் கவனிச்சிட்டோம். ஆக்சுவலாக அவர் இந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டார். என் பேர் சொன்னால் ஐயோ நிஜமாவே அவங்களா, ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் சேர்ந்து. ஸோ இல்லை பட் ஆனால் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இந்த வணக்கம் சென்னை படம் வந்து நிறைய பேர் வந்து உங்கள் காம்பினேஷனுக்காக தான் பார்க்கணும். இப்போ மீண்டும் இந்த காம்போவில் சும்மா பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ என்ன மாதிரி கிரியேட்டிவ்னஸ் இருந்தது? இப்போது ஐ திங்க் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ காமெடி ஃபில்ம், இட்ஸ் அ சில்ட்ரன்ஸ் ஃபில்ம், இமோஷனல். இட்ஸ் ஜஸ்ட் அ பியூட்டிஃபுல் ஜர்னி பிட்வீன் அ சுமோ ரெஸ்லர் அண்ட் சிவாவோட கேரக்டர். பியூட்டிஃபுல். அண்ட் பிரியா ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணாலே அதில் கண்டிப்பாக ஒரு டான்ஸ் இருக்கும். அந்த டான்ஸ்க்காகவே நிறைய பேர் தேட்டர்ஸ் போவாங்க. அவ்வளோ அழகாக நீங்கள் ஆடுவீங்க. இது யாரும் சொல்லவே இல்லை. நிச்சயமா நீங்கள் நம்மள கூட பாருங்கள். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சிவா பற்றி சொன்னீங்களாலும் நம்புகிறேன். ஆமாம் இல்லையா? சிவாவோட டான்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆஹா, இது எங்கள் லிஸ்ட்லேயே இல்லையே சார். நான் கூட அதை தவிர்க்கலாம்னு நினச்சேன். பட் அவங்களே கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வரும்போது அந்த ஒரு விஷயம் இருக்குது. பட் வந்து சிவா சார் கூட ஆசைப்படுறாங்க நீங்கள் எங்களுக்காக ஒரு 2-3 ஸ்டெப் அப்படி போட்டிங்கன்னா உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. என்னப்பா வேணுமா? அவங்களாம் டயர்ட் ஆகிட்டாங்க. இங்கே பாருங்க, இப்போ சத்தம் வேணுமா? சரி, யாரோட ஆடணும்? இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு ஒரு ஐ ஹேவ் a request. Yes please. சோஷியோட ஆடுறேன். சோஷியோட ஆடுமா? கூப்பிடலாமா? அப்பா அவங்க மேமே கேட்டுட்டாங்க. இப்போ வேற வழியே இல்லை. நம்ம ரிதோஷ் அவர்களை கூப்பிடலாமா? Yes, can we please have Sumo on stage? அனைவருக்கும் வணக்கம். வருகிற 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுமோ கிட்டத்தட்ட ஒரு 200 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். நிச்சயமாக குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இதில் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவும்
பிரியா ஆனந்தும் நடிச்சிருக்காங்க. ஜப்பான்லேருந்து யோசிமோ வந்திருக்காரு. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்காகவே ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு. தேங்க்யூ சுமோ ஃபார் அட்டெண்டிங் அவர் ப்ரொமோஷன். ஸோ எங்களுக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஜப்பானில் ரொம்ப உறுதுணையாக இருந்து கூடவே இந்த படத்தை எடுத்து கொடுத்த ஜப்பான்லேருந்து வருகை தந்திருக்கிற குறிஞ்சி அவர்களுக்கு, குறிஞ்சி சார் மேலே வாங்க, மேலே வாங்க. இவர் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காது. ஏன்னா ஜப்பானில் போய் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. 50% படம் சென்னையிலையும் 50% படம் ஜப்பான்லேயும் எடுத்துருக்குறோம். மக்கள் குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் இது. இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸும் இருக்குது, ரெஸ்லிங் இருக்குது, எல்லாமே கலந்த படம். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நிவாஸ் கே பிரசன்னா இதில் மியூசிக் ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு. இங்கேயும் நல்லா பாடினார். தேங்க்யூ நிவாஸ். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்களை மீட் பண்ணேன், பார்த்தேன். 2 டேஸாக தான் இது பண்ணியிருக்கேன். யூ ஆர் வெரி ஹைலி டேலண்டட். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். அதே மாதிரி ஹோசுமன் இந்த படத்தினுடைய டைரக்டரு நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹோசுமன். இந்த படத்தில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க. எடிட்டர் வந்து பிரவீன் கேஎல். ஆல்மோஸ்ட் வேல்ஸ் ஃபிலிம் எல்லாத்துக்குமே அவர் தான் எடிட்டரு. அவர் கம்பெனி எடிட்டர் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே விடிவி கணேஷ், நிழல்கள் ரவி, யோகி பாபு நிறைய இந்த படத்தில் நிறைய சீன் நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார். அவருக்கும் பிரியா ஆனந்துக்கும் உள்ள நிறைய லவ் சீன்லாம் இந்த படத்தில் இருக்குது. சிவாக்கும் அவருக்கும் இருக்கா இல்லையா, ஆனால் யோகி பாபுக்கும் அவருக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வேல்ஸ். ஏன்னா அவங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு 15 படம் பண்ண போகிறாங்க. அந்த ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா ரெக்கக்னைஸ்டு கிரேட் ஆர்டிஸ்ட் வச்சும் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் புது டேலண்டான டெபியூட்டன்ட்டுக்கும் பண்ணுறாங்க. ப்ளீஸ் கிவ் த பிக் ஹேண்ட் டு டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்களுக்கும் அண்ட் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கும் பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். சிவானா, உங்கள்கிட்டையும் சில விஷயங்கள் பேசணும். பட் அதை பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் இந்த மொமெண்ட் வந்து சுமோக்காக மட்டும் இல்லை, வேல்ஸுக்காகவும் நாங்கள் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். காரணம் என்னன்னா, நீங்கள் சொன்ன அதே விஷயம் தான். ஒரு டெபியூட்டன் வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, இல்லை ரெக்கக்னைஸ் டிரெக்டர்ஸை வச்சு மீண்டும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, அதுக்கு பின்னாடி வேல்ஸ் இருக்காங்க. அண்ட் தொடர்ச்சியாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதில் இப்போ சமீபமாக எல்லா பக்கமும் ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லாருமே காத்திருந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நீங்கள் தனுஷ் அவர்கள் அண்ட் மாரி செல்வராஜ் வச்சு பண்ணக்கூடிய அந்த திரைப்படம் ரொம்ப 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 சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ D59 நம்மளுடைய தனுஷ் சார் ஃபேன்ஸ் எத்தனையோ மக்கள் இங்கே கூடியிருப்பாங்க. மீண்டும் மாரி சாரோட தனுஷ் சாரோட இந்த கிரியேஷன் பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அதை பற்றி மட்டும் நம்ம பேசலாமா? ஐ நோ இட்ஸ் வெரி ஏர்லி, பட் எங்களுக்காக ஒரு இரு வார்த்தைகள் அதை பற்றி ஜஸ்ட் ஃபார் தி ஃபேன்ஸ். தனுஷ் சார் உடைய மாரி செல்வராஜ், தனுஷ் சார், AR ரஹ்மான் சார் சேர்ந்து அந்த படம் பண்ணுறாங்க. பட் அந்த படத்துக்கு முன்னாடியே தனுஷ் சார் படம் ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த படத்துக்கு அடுத்த படம் தான் மாரி செல்வராஜ் சார் படம். அது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த படம் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ எங்களுக்காக 2 தனுஷ் சார் ஃபிலிம் வேல்ஸ்னுடைய பேனர்ல வர இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? கண்டிப்பா. இல்ல இன்னுமே நிறைய இருக்கு சர்ப்ரைஸ். அதுதான் சார், தனுஷோட படம் மட்டும் 2 இருக்கு. காலையில கேட்டோம், என்ன சொன்னாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நாள்ல நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது அப்படின்னா. ஆமா சார். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா இந்த மூக்குத்தி அம்மன் 2 சார், இது வரைக்கும் நாங்க படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச், இல்ல ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட், இல்ல படத்தோடைய ஆடியோ லான்ச் அவ்வளவு கிராண்டாக பார்த்திருக்கோம். பட் ஒரு பூஜை அவ்வளோ ஹாப்பனிங்காக நீங்க மாத்துறீங்க. கிட்டத்தட்ட ஒரு காலிவுட் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது. அத்தனை ஸ்டார்ஸ் அண்ட் இப்போ வந்து ஷூட்டிங் அண்ட் ப்ராக்ரஸ்னு எங்களுக்கு தெரியும். எப்படி போயிட்டு இருக்கு அதை பற்றியும் ஒரு வார்த்தைகள்? சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒரு ஷெடியூல் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஷெடியூல் பொள்ளாச்சிக்கு போயிட்டு இருக்காங்க. பியூட்டிஃபுல் சார். எஸ், சூப்பர். இந்த டைமில் ஜஸ்ட் பிகாஸ் ஐஸ்வரி சார் வந்து அவரோட நல்ல மனசுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம பக்கத்தில் வந்து குறிஞ்சி சார் இருக்கார். குறிஞ்சி சார் ஒரு வார்த்தைகள் அபவுட் சூமோ அண்ட் அபவுட் திஸ் மூவி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஜப்பானில் வந்து அபி இன்டர்நேஷ்னல் ஸ்ரீபாலாஜி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பேரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 20 வருஷமாக அங்கே இருக்கோம். இந்த சுமோ படம் வந்து இதுக்கு உதவியாக நாங்கள் அமைஞ்சது வந்து இது எல்லாமே கடவுள் சித்தம். எப்படி உருவாச்சு எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறதுலாம்
அந்த இடத்துல சிவா சாரு, ராஜீவ் மேனன் சாரு, ரோஷிமின் இவங்கெல்லாம், அஃப்கோர்ஸ் பிடி கணேஷ் இவங்கெல்லாம் எவ்வளோ இதுக்காக மெனக்கிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதுக்கு எல்லாம் இவங்க பல கஷ்டங்கள் பட்டது வந்து நான் நேரில் பார்த்த வரைக்கும் இந்த படம் ஒரு செதுக்கப்பட்டது எப்படி உருவாகணும் பல, அதாவது செலவுகள் வந்து சாதாரண செலவு இல்லை. இந்த ஊரில் விற்கிற தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து $1 அங்கே, அதாவது ஆல்மோஸ்ட் 180 ரூபா 100 ரூபாய்க்கு ஒரு தக்காளி விற்குங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு சுமோங்கிற கேரக்டரை வச்சு பண்ணது ஒரு பெரிய மகா சாதனை. இதில் நிறைய இந்த கிரெடிட்ஸ் கோஸ் டு சிவா சார், ஏன்னா அங்கே அவ்வளோ உழைச்சார். அஃப்கோர்ஸ் அடுத்தது டைரக்டர் கோஷிபி சார். இதுக்கு ஒவ்வொரு பல சவால்கள் வந்தது. அந்த சவால்கள் இயற்கையாலையும் சரி, மற்றபடி ஆட்கள் சேர்க்கிறதா இருக்கிறதாலும் சரி, எல்லாமே வந்து கடைசி நிமிஷங்களில் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சவாலாக இருந்து ரொம்ப நல்லா கொடுத்தாங்க. ஆனால் இவ்வளோ சீரியஸாக இருக்கிற இந்த மேடை அந்த மாதிரி இருக்கிற ஜாலி தான். ஒவ்வொரு நாளும் வேறு மாதிரி தான் போவாங்க. ரொம்ப சிறப்பாக ஜாலியாக போகும். ரொம்ப நல்ல மாதிரியாக முடிச்சுது. கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் வந்து பெரிய மகா வெற்றியாக அமையணும். ஸோ இதுக்கு எல்லாம் ஒரு காரணம் யாருன்னா ஒரே ஒரு மனுஷர், ஐசரி கணேஷ் சார். அதாவது ஒரு கேள்வி இல்லைங்க அவங்ககிட்ட இருந்து. அதாவது நான் அங்கே வந்து இருந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக சார் வந்து ஒரே ஒரு 2 நிமிஷத்து வீடியோ மட்டும்தான் பார்த்து ஓகே சொன்னார். எனக்கு அது தெரியும். அதன் பிறகு அங்கே என்ன செலவாகுது ஏது என்ன ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. நாங்கள் அந்த பில் அனுப்பும்போது கூட எந்த விதத்துலையும் இது எதுக்கு கூட எதுக்கு குறைச்ச அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் கேள்வி எழுப்பவே இல்லை. நிச்சயமாக இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னா அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய அந்த பெருந்தன்மையும் அந்த நல்ல பல பேர் நல்ல வெற்றி பெற்று வரணுங்கிற நல்ல எண்ணம் இருந்து கண்டிப்பாக அது வெற்றி அடையும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அவர் தான் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து சமைச்சு ஜப்பானில் கொடுத்தது. இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான விஷயம், இந்த படம் சூமோ படம் இன்னும் ஒரு 2 மாதத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் தான் ஜப்பானில் ஓடி இருக்கு. இப்போ அகில உலக சூப்பர் ஸ்டாருடைய படமும் ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது. அதை வந்து குறிஞ்சி சார் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் ஜப்பானில் சூமோ படம் பார்க்கலாம் எல்லாரும். சார் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் இது. உண்மையாலுமே வெரி வெரி இல்லை, நான் கூட மைக் எடுத்து பயங்கரமாக ஏதோ சொல்ல போகிறேன்னு கட்சி நம்புறேன். இது எவ்வளோ பயங்கரமான ஒரு நியூஸ். நம்மளுடைய தமிழ் படம் ஜப்பானில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் குறிஞ்சி சார் அண்ட் உங்களுடைய என்டையர் டீம். இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. இது எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ மேடைக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடி சிவானா ஃபைனலி இத்தனை பேர் கூடி இருக்கிறது சும்மா பார்க்கறதுக்காக 25th தேட்டர் ஹிட் பண்ண போது. ஸோ மக்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க அதோட உங்களுக்கு நம்ம வந்து தேங்க்யூ சார். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம உண்மையாக அந்த வேலையை செஞ்சோன்னா அதுக்கேற்ற டைம் நம்ம வரும். கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம், ஆனால் கரெக்டான டைமில் வரும் அப்படின்றது தான். ஸோ இந்த சூமோ கரெக்டாக April 25th இட்ஸ் கிட்ஸ் ஃபிலிம், குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட ஃபிலிம். எல்லா குழந்தைங்களையும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைனா வந்து தனியான சூப் சாங் அவங்க சொன்ன மாதிரி அதுக்கடுத்தது வந்து டபுள் மீனிங் டைலாக் எதுவுமே கிடையாது. It's everybody's favorite film. So please watch a movie on 25th April in theaters with your family. And audience பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து 150 வயசு வரைக்கும் யார் வேணால் பார்க்கலாம் இந்த படத்தை. So that is the happiest moment. Once again, thank you so much ஐசரி சார். Thank you குருஜி சார். Thank you so much sir. இந்த படம் வந்து இது வரைக்கும் ஜப்பானில் நாங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கோம். தெலுங்கு, தமிழ் படம், இதெல்லாம் பாடல்கள் தான். இது வரைக்கும் படம் பண்ணது வந்து முத 50% படம் ஜப்பானில் பண்ணது. இந்தியா ஜப்பானுங்கிற காம்பினேஷனில் இதுதான் ஃபஸ்ட்டு படம். அதில் ஸ்பெஷலி சுமோங்கிற கேரக்டர் ஒன்று. ஸோ ஆல்ரெடி ஜப்பானில் பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அவரு ஃபேமஸ் ஆகிட்டாரு. தஷிரோ அப்படிங்கிறவர் அவர் பேர். அவர் ஆல்ரெடி நிறைய ஃபேமஸ் ஆகி நிறைய டிவி இன்டர்வியூஸ் இந்த படத்தில் நடிச்சதுனால நிறைய ஈவெண்ட்ஸ்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. ஸோ இஸ் பிகம் வெரி ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் ஐசரி சார் இந்த மூவி.